மக்களை தமது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்காக பயன்படுத்திய அரசாங்கத்தில் இருந்த சிலருக்கு மக்கள் மயமான அரசியல் கலாச்சாரத்தை புரிந்து கொள்வது கடினம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இடம்பெறும் 2 நாள் விவாதத்தின் முதல் நாளில் கருத்து தெரிவித்த போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, பாராளுமன்றம் கூடிய நாளில் இருந்து இந்த எதிர்க்கட்சியின் பொறுப்புகள் என்ன என்றும் இந்த எதிர்க்கட்சி எந்த நோக்கத்திற்காக பேசுகிறது என்றும் நான் சிந்தித்தேன். அவர்களின் திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சித்தேன். எதிர்க்கட்சி என்ற விடயத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு பாரதூரமும் தெரியவில்லை. எந்த ஒரு காரணமுமின்றி கூச்சலிடுகிறார்கள். பாராளுமன்றத்திற்கு இருக்கும் கௌரவம் மற்றும் பாராளுமன்றத்தில் இடம்பெறும் விவாதம் எதற்காக என்பது குறித்தும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு எதிர்க்கட்சியாக மாறியுள்ளது. இந்த நாட்டிற்கு தேவையான பரிமாணத்திற்கு இந்த நாட்டு மக்களின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக எமது பிரதான நோக்கமாகும். பரிமாண மாற்றத்தை மேற்கொள்வதை அரசாங்கத்திற்கோ அரசு அதிகாரிகளுக்கோ தனியாக மேற்கொள்ள முடியாது. அதற்கு மக்களின் ஒத்துழைப்பு அவசியமாகும். மக்களின் இணக்கப்பாடு அவசியமாகும். மேற்கொள்ளப்பட வேண்டிய பரிமாணம் எவை, அந்த பரிமாணம் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுப்பதற்கு மக்களுக்குள் கருத்தாடல் அவசியமாகும். எமது அரசாங்கம் மக்கள் மயமான அரசாங்கமாகும். மக்கள் மயமான அரசாங்கம் செயல்படுவதில் ஒரு கலாச்சாரம் உள்ளது. அதில் மக்களும் பங்கு கொள்வார்கள். மக்கள் எதிர்ப்பு அரசாங்கத்தினுள் இருந்தவர்களுக்கும் மக்களை தமது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்காக பயன்படுத்திய அரசாங்கத்தில் இருந்தவர்களுக்கும் அதனை புரிந்து கொள்ள முடியாமை குறித்து நான் ஆச்சரியப்பட போவது இல்லை. சட்டங்களை அமல்படுத்தி கட்டாயத்தின் அடிப்படையில் முன்னெடுக்கும் வேலை திட்டம் அல்ல கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம். இந்த நாட்டிற்காக நாட்டின் முதலாளிமார்கள், வர்த்தகர்கள் அர்ப்பணிப்புகளை செய்ய விருப்பத்துடன் உள்ளனர். இது பாராட்டுதலுக்குரிய ஒன்றாகும். இதுவரை காலமும் இருந்த அரசாங்கங்கள் வர்த்தகர்கள் அல்லது முதலாளிமார்களை சமூகத்திற்காக பயன்படுத்த கொள்ளவில்லை என்பதும், தமது பையை நிரப்பிக்கொள்ளவே பயன்படுத்தினர் என்றும், அவ்வாறானவர்களுக்கு மக்கள் மயமான அரசியல் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். எதிர்க்கட்சியில் சிலர் இந்த வேலை திட்டத்தை விமர்சித்துக் கொண்டு நல்லவற்றிற்காக முன்னிற்பதாக கூறுகிறார்கள். அவ்வாறானவர்களுக்கு ஒரே நிலைப்பாட்டில் கூட இருக்க முடியவில்லை. ஆசிரியர்களை மண்டியிடச் செய்த தெரிவு செய்யப்பட்ட ஆசிரியர்களை தாம் விரும்பிய பாடசாலைகளுக்கு சேவையில் அமர்த்த முயற்சித்த பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு சேர்ப்பதற்கு கடிதங்களை வழங்குவதை மாத்திரம் கடமையாக கொண்ட யுகத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம். தொடர்ந்தும் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாதென பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கிளீன் ஸ்ரீலங்கா விவாதத்தின் போது தெரிவித்தார்.